ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. இரண்டு அவதாரங்கள் அஞ்ஞானத்துடன் கர்ம வினையினாலே தூண்டப்பட்டு பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கு இரண்டு அவதாரங்களுடைய வெளிப்பாடானது எப்படி இந்த சம்சார சாகரத்திலிருந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியேறுவது. அதுல ஒருவர் தர்மத்தை தன்னுடைய ஸ்வரூபமாக ஸ்வபாவமாகவே கொண்டு ஒரு அங்குலம் கூட ஒரு அடி கூட விலகாது அந்த தர்மத்தை நமக்காக வாழ்ந்து காமித்து விட்டு போனவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம், அவருடைய நோக்கம் தர்மத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த தர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தர்மியை நினைத்துக் கொண்டே வாழ்வது. ராம அவதாரத்துல அது சொல்லப்படல. ராம அவதாரத்துல தர்மம் தர்மம் தான், அது நாம தான் புரிஞ்சுக்கணும். அங்க தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்து வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தர்மிதான் வாழ்க்கையின் இலக்குன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு வாழ்ந்து விட்டு போயிட்டார். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் தர்மியை பின்பற்றி வாழுதல். ஆனா இங்க அப்படி அல்ல. தர்ம நெறியோடு இருக்கும் போதும் கூட, தர்மிகளோட வாழும் போதும் கூட அவர்
தர்மியவே காமித்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் பகவான் கீதையில சொல்றார், பார்க்கிறோம், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனா, புனர்ஜன்மம்னு ஏதி மாம் ஏதி அப்படிங்கிறார். அவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை. அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். எப்பொழுது? தியக்த்வா தேகம், இந்த தேகத்தை விட்டதற்கு பிறகு. தேகம் எதனால வந்தது? கர்மத்தை பற்றியும் பிறப்பை பற்றியும் அறியாததுனால தான். யாருடைய கர்மா? பரமாத்மாவுடைய கர்மா. யாருடைய ஜென்மம்? பரமாத்மாவுடைய ஜென்மம். ஏவம் யோவேத்தி தத்வதா, யார் ஒருத்தர் என்னுடைய ஜென்மத்தையும் என்னுடைய கர்மத்தையும் தத்துவமாக உண்மையை உள்ளபடி அறிகிறார்களோ. இதுல அறிவதற்கு என்ன இருக்கு? அதுதான் இந்த 10வது ஸ்கந்தத்தினுடைய சாரமே. பரமாத்மாவினுடைய திவ்யமான ஜென்மம், திவ்யமான கர்மம், இதை நாம் அறிந்து கொண்டார். இப்ப அறிந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, மாறாத, அழியாத, குறைவுபடாத ஆனந்தத்தை நமக்குள்ளேயே அனுபவிக்கலாம். மாறாத, அழியாத, குறைவுபடாத ஆனந்தத்தை. ஏன்னா கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். மாறாத, அழியாத, குறைவுபடாத முழு ஆனந்த ஸ்வரூபத்தை நான் எனக்குள்ளேயே அனுபவிக்கலாம். அதற்காக என்ன பண்றார் பகவான்? ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு. மக்களுக்கு எவ்வளவுதான் ஞானத்தை கொடுத்தாலும் நமக்கு இந்த சாஸ்திர ஞானமானது அவ்வளவு சுலபத்திலே உள்ளே போவது இல்லை. நமக்கு அதுல ஈடுபாடு இல்லை. யாரோ யாரையோ பற்றி பேசுகிறார்கள், அதுல நமக்கு என்ன வந்ததுன்னு நம்ம வந்து ஒதுங்கின்றோம். ஆனா அது என்னக்காகத்தான் பேசுகிறது, என்னை குறித்து தான் பேசுகிறது அப்படின்னு எப்பொழுது நமக்கு புரிய வருகிறதோ அப்பொழுதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்போம். நாம் என்னை பற்றி ஏதோ பேச வருகிறதே, என்ன பேச வருகிறது, எதற்காக இது பேச வருகிறது, என்ன நோக்கத்துக்காக பேச வருகிறது, இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது. இப்போ பரமாத்மா ஷரீரம், ஜீவ ஷரீரம் எடுத்து அதே நேரத்திலே தன்னுடைய செயல்பாட்டையும் தன்னுடைய பிறப்பையும் திவ்யம் என்று இந்த உலகத்துக்கு காட்ட முற்படுகிறார். அவருடைய பிறப்பு, அவருடைய செயல் திவ்யம்னு காட்டுறதுக்கு அல்ல. நாம நம்முடைய செயல்பாட்டை மற்றவங்கள்ட்ட வந்து நான் இவ்வளவு பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு காட்டிக்கொள்வதை போலவா இறைவனுடைய பிறப்பும் இறைவனுடைய செயலும்னா இல்லை. அவர் தன்னுடைய பிறப்பையும் தன்னுடைய செயலையும் யாரிடத்திலும் இது திவ்யமானது, மேன்மையானது, ஒளி பொருந்தியது, அப்பழுக்கற்றதுன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு புரிந்து கொள்வதற்காக நம்முடைய ஜென்மமும் திவ்யமானது, நம்முடைய கர்மமும் திவ்யமானது என்பதை இந்த வாழ்க்கை முறையிலிருந்து புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறதே தவிர, பரமாத்மாவினுடைய ஜென்மம் திவ்யமாயிருந்தால் எனக்கு என்ன, பரமாத்மாவுடைய கர்மா திவ்யமா இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் அது திவ்யத்தை கொடுக்குமா இந்த செய்திகள்? என் வாழ்க்கையில இந்த கர்மங்கள் திவ்யத்தை கொடுக்குமா, அமங்கலத்தை போக்குமா, மங்களத்தை கொடுக்குமா? அதுதான் முக்கியம். இந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு திவ்யமா இருந்து அதை கேட்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இருந்துட்டு போட்டு இப்ப எனக்கு என்ன வந்தது? அதை ஒவ்வொரு இடத்திலும் ஜீவனுடைய பிறப்பும் ஜீவனுடைய கர்மமும் திவ்யமானது என்பதை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் காட்டிக்கொண்டே போறார் பகவான். காட்டிக்கொண்டே ஒருவரின் மூலமாக
எல்லோருக்கும் காட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார் பகவான். புரிந்து கொண்டால் நாமும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியே உடனடியாக வெளியில வருவதற்கு முயற்சி எடுப்போம். இல்ல என்னுடைய ஜென்மாலாம் என்ன ஜென்மா, இந்த ஜென்மம் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு நம்மை நாமே நொந்து கொண்டால் இதை கேட்பதில் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த மாற்றமும் வராது. அந்த வகையிலே பகவான் 8வது குழந்தையாக வந்து கம்சனை நிகிரகம் செய்தல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப யார் 8வது குழந்தை? நம்முடைய அகங்காரம் தான் பார்த்தோம். அப்ப அந்த அகங்காரமானது அனாத்மாவிடத்திலே போய் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற வரை அழிவு என்பது யாராலும் வர வேண்டாம், அந்த அகங்காரத்தாலேயே அவர்களுக்கு அழிவு என்பது வருகிறது. இப்ப இந்த அகங்காரத்தை கொண்டு போய் அனாத்மாவிடத்திலிருந்து ஆத்மாட்ட வைக்கணும். அதுதான் நீங்கள் வந்து இந்த கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அகங்காரமானது அனாத்மாவிடத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆத்மாவிடத்திலே வைத்தல், அவ்வளவுதான். நீங்க அப்புறம் என்ன வேணா கதை சொல்லிக் கொள்ளுங்கள். விதவிதமான அரக்கர்களை தூண்டிவிட்டார்கள், அசுரர்கள் வந்தார்கள், கிருஷ்ணனை பார்த்தார், அதெல்லாம் கதை. என்ன சாரம்டான்னா, இந்த அகங்காரம் பூமிராபோ நலோ வாயு கம் மனஹா புத்திஹி ஏவச்ச அகங்கார இதியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அபரா பிரகிருதி 8 விதமான பிரகிருத்தியில அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் சாரமா இருக்கு. நான் என்று எழுமிடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திடும் உந்திப்பரு நமதென்மை நீக்கத்தால் உந்திப்பரு. அதை நான் 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 ஒரு உணர்வு, அந்த நான் தான் இங்கே கம்சன். இப்போ அவன் இந்த நானை கொண்டு போய் உண்மையான நானிடத்திலே வைக்கணும், அதுதான் சாரம். இப்ப பாருங்கள், இப்ப இந்த நான் ஏற்கனவே போன வாரமே பார்த்துட்டோம், கம்சனை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். இப்ப இந்த நான் உண்மையான நான்கிட்ட கொண்டு போய் வைக்கப்படாமல் இருந்தால் என்ன ஆகும், அதுதான் இப்போது நாம் பார்க்க போறோம். இந்த நான் உண்மையான நானிடத்திலே கொண்டு போய் வைக்கப்படவில்லை என்றால், அந்த நானை வைப்பதற்கு உண்டான எல்லா வேளையிலும் இறைவன் நமக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுத்து விதவிதமான செயல்களை காமித்து எப்படியாவது இந்த நானை என்னிடத்திலே வையப்பா என்று சொல்லாமல் சொல்றார். அதுல முதல் முயற்சியா அழகான இடம், எவ்வளவு அழகா கதை சொல்லுகிறார்கள் பாருங்க. நமக்கு அந்த கதையை கேட்கும்போது ஆனந்தமா இருக்கு, ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய சாரத்துக்குள்ள போனா எவ்வளோ பெரிய விஷயத்தை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாருன்னு தோணும். ஏன்னா எல்லா காட்சிகளும் அரங்கேறி விட்டது. தேவகில இருக்கக்கூடிய குழந்தையை கொண்டு போய் ரோகிணி இடத்துல வைத்து, ரோகிணி இருக்கக்கூடிய குழந்தையை எங்கே கொண்டு வந்து வைத்து, இது எல்லா காட்சிகளும் அரங்கேறி விட்டது. குழந்தை பிறந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை பார்த்த கம்சன் வருகிறான், பெண் குழந்தையை பார்க்கிறான், 2 கால்களையும் பிடித்து தலைகீழாக இந்த குழந்தையை தூக்கி சிறைச்சாலையினுடைய இருக்கக்கூடிய கல்லிலே செவற்றிலே போய் அந்த குழந்தையை அடித்து சாகடிக்கலான்னு பார்க்கிறான். குழந்தையானது கையை விட்டு விலகி ஓடுகிறது என்று பார்த்து நிறுத்தினோம். அதுக்கு பிறகு உண்டான செய்திகளை பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். சாதத்தஸ்தாத் சமுத்பத்யே சத்யோ தேவ்யம்பரம் கதா அத்ருஷ்யதானுஜா விஷ்ணோஹோ சாயுதாஷ்ட மகாபுஜா. விஷ்ணோஹோ அனுஜா, விஷ்ணுவின் கூட பிறந்தவள், விஷ்ணுவனுடைய தங்கை. பிரகிருதி
இங்கே அனுஜாவாக சொல்லப்படுகிறது. ஸ்வபாவம் புருஷா பிரகிருதி. அப்ப விஷ்ணு என்பவன் புருஷன் என்றால் அனுஜாவாக இருக்கக்கூடியது பிரகிருதி. விஷ்ணோஹோ அனுஜாஹா. அந்த பிரகிருத்தியை நீங்க விதவிதமான வார்த்தைகள் அழைக்கிறீர்கள். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். விஷ்ணோஹோ அனுஜாஹா சா தேவி. அந்த தேவியானவள், அந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியானவள் தது ஹஸ்தாத், அவனுடைய கையிலிருந்து சத்யஹா சமுத்பத்தி, உடனடியாக வெளியேறியவளாய். ரொம்ப அழகான சிந்தனையினுடைய போக்கு. கம்சனுடைய கையிலிருந்து விடுபடுகின்றாள் தேவி மாதா. விடுபட்டதோடு மட்டுமல்லாமல் பாருங்கள், அடுத்ததான் ரொம்ப அழகு. அம்பரம் கத்வா, ஆகாசத்துக்கு போகிறாளாம். ஆகாசத்துக்கு போனவள் ச ஆயுதாஷ்ட மகாபுஜாஹா, சாயுதாஷ்ட மகாபுஜாஹா, ஆயுதங்களுடன் கூடிய, ச ஆயுதா, ஆயுதங்களுடன் கூடியவளாய். அஷ்ட மகாபுஜாஹா, 8 புஜங்களை கொண்டவளாய். 8 கைகளை கொண்டவளாய், 8 கைகளிலும் ஆயுதங்கள் உடையவளாய். அஷ்டபுஜாஹா மகாபுஜாஹா, ஆயுத அஷ்ட மகாபுஜாஹா அதிருஷ்யதா, அவன் முன்னாடி தோன்றுகிறான். 8 ஆயுதங்களை கொண்டு, அஷ்ட ஆயுதம். ஏன் அம்பாள் அஷ்ட ஆயுதங்களை கொண்டு அவனிடத்திலே தோன்ற வேண்டும்? நாம் ஆயுதமாக நினைப்பது, ஆயுதம்னாலே பலம் தானே. பலம் நமக்கு இதெல்லாம் இருக்கு, பலம் நினைச்சுக்கிறோம். அஷ்ட ஆயுதங்கள், அஷ்டலக்ஷ்மி, அதைத்தான் இங்க சொல்ல வர. அஷ்ட ஆயுதங்களாக உண்டாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு அஷ்டமூர்த்தியாக ஆகாயத்திலே அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். இதை காட்சி கொடுத்து விட்டு அவள் சொல்லுகிறாள் பாருங்கள். கிம்மயா ஹதயா மந்த ஜாத கலு தவாந்த கிருத் யத்ர க்வவா பூர்வ சத்ரு மாஹிம்சீஹி கிருபணான் விருதாஹ. ஏ கிருபணே, கம்சனை அழைக்கிறாள். என்ன அழகான சொல்! நிறைய சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் போடுறார். கிருப்பணா, கார்பண்ய தோஷா, கிருப்பண பாவம், கோழைத்தனம் படைத்தவனே, நீ கோழைத்தனம் படைத்தவன் ஆகினாலே கிருப்பணகா, எளிமையாக இருக்கக்கூடிய எந்த வலிமையும் இல்லாத குழந்தைகளை எல்லாம் நீ கொள்கின்றாய். ஏன் அவ்வாறு கொள்ள வேண்டும்? அப்போ நீ உண்மையிலேயே பலசாலி என்று சொன்னால் பலவாய்ந்தவுடன் உடன் அல்லவா நீ மோத வேண்டும். அதுதானே பலசாலிக்கு அழகு. பலம் இல்லாத குழந்தைகளை எல்லாம் கொள்ளுதல்னாலே உனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? அதே போல ஏ மந்த மதையா, மந்த புத்தி படைத்தவனே, மூடனே, மயா ஹதயா கிம் தவ அந்த கிருத்து, என்னை கொள்ளுவதனாலே, என்னை போல இருக்கக்கூடிய பெண்களை கொள்ளுவதனாலே உனக்கு என்ன பிரயோஜனம்பா? அதான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள்,
எந்த ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் 3 வேர்களை முதல்ல அழிப்பார். அது அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஒரு நாட்டினுடைய செல்வத்தை முழுமையாக கைப்பற்றணும், ஒரு நாட்டை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா முதல்ல அறிவு சார்ந்த மக்களை முதல்ல அழிக்கணும். அறிவு சார்ந்த மக்களை முதல்ல அழிச்சுட்டா அவர்கள் காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அத்தனை சாஸ்திரங்களும் அத்தனை அறிவும் அழிக்கப்படும். அப்போ அறிவுதானே ஒருவனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறைக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ அது சிதைக்கப்படும். அப்போ இவர்கள் அப்பதான் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்க முடியும். அதனால்தான் உண்மையான பக்தி வரணும் அப்படின்னா, உண்மையாக ஒரு நாட்டினுடைய சிறப்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய உயர்வை புரிந்து கொள்ளணும், நமக்கு அறிவு என்பது தேவை, சாஸ்திர அறிவு என்பது தேவை. அது இல்லாமல் நம்மால உயர்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கடினம். சரி, 2வது பெண்களை அழித்தல், 3வது குழந்தைகளை அழித்தல். இந்த 3ஐயும் அழிச்சுட்டா போதும், எல்லாம் சரியாகும். அவர்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றத்தை ரொம்ப சுலபமாக கொண்டு. கம்சனிடத்திலே கேட்கிறாள் தேவி, என்னை கொல்லுவதனால உனக்கு என்னப்பா பிரயோஜனம்? எவ்வளவு பெரிய தத்துவம் போற போக்குல சொல்லிட்டு போகிறார். என்னை கொல்லுவதனாலே உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மாறாக பூர்வ சத்ருகு எத்ர வா ஜாதா கலு, உன்னை கொல்லுவதற்காக தவ அந்த கிருத், உனக்கு முடிவை எழுதிவிட்டார் ஒருவர். அந்த கிருத், முடிவானது எழுதப்பட்டு விட்டது. நீ இறக்கப் போகின்ற அந்த முடிவை ஏற்கனவே ஒருத்தர் எழுதிவிட்டார். பூர்வ சத்ருகு, அவர் ஏற்கனவேயே உனக்கு எழுதிவிட்டு அவர் சத்ருவா இருக்கார். அவர் தான் உனக்கு உண்மையான சத்ரு. சரி, அந்த சத்ருவானவர் எத்ரக்வவா, அவர் எங்கோ ஓரிடத்திலே ஜாதகா கலு, அவர் எங்கோ ஒரு இடத்துல பிறந்திருக்காருப்பா, அது மட்டும் நிச்சயம். எனக்கு அதாவது அது மட்டும் சொல்ல முடியும். அவர் எங்கோ ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். முடிந்தால் அவரை தேடி கண்டுபிடித்து, முடிந்தால் அவரை அழித்து. நீ என்னை அழிப்பதனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீணாக கிருப்பனாக எளிமையுடன் கூடியிருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்வதனாலும் உனக்கு என்ன பிரயோஜனம்? ஆகையினாலே குழந்தைகளை கொல்லுவதையும் நிறுத்திவிடு, பெண்களை துன்புறுத்துவதையும் நிறுத்திவிடு. உன்னை கொல்லுவதற்கு ஏற்கனவே ஒருவர் முடிவு செய்து எங்கேயோ பிறந்திருக்கிறார். முடிந்தால் அவரை கொல்வார். அவரை அடைவதற்கோ அவரை கொல்லுவதற்கோ நீ முயற்சி செய்யலாம். எவ்வளவு பெரிய காருண்யம் தேவிக்கு! எவ்வளவு பெரிய செய்தியை கொடுத்து விட்டு போகிறாள் தேவி. ஒண்ணுன்னா பார்ப்போம். அஷ்ட ஆயுதா, 8 ஆயுதங்களோட காட்சி கொடுக்கின்ற தேவி நாம் வாழ்க்கையில 8 லட்சுமியை பெறுவது வாழ்க்கையின் இலக்காக கொள்றோம். அதை அடைவதே வாழ்க்கையின் இலக்கு.
ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, இப்படி 8 விதமான லக்ஷ்மிகள், செல்வங்கள். இதுதான் வாழ்க்கையின் பெரிய பலம் அப்படின்னு அதற்கு பின்னாடி ஓடுகிறோம். இப்ப இதை பெற்றுவிடலாமா என்றால் அது எப்பொழுதுமே நம்ம கைக்கு வரதே இல்லை. எப்படி இந்த குழந்தையானது கையிலிருந்து உருவிக்கொண்டு போனதோ அதே போல நம்மை விட்டு செல்வங்கள் எப்பொழுதும் வெளியேறிக் கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய பிடிமானத்துக்கு வருவதில்லை. நம்மால் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இல்லை, எப்படியாவது நாங்கள் இந்த செல்வத்தை அடைந்து விடுகிறோம் பார், சந்தான செல்வத்தை அடைந்து விடுகிறோம் பார், தானியத்தை, தனத்தை, விஜயத்தை எல்லாம் அடைந்து விடுகிறோம் பார். எது அடைந்தாலும் அது நம்மை விட்டு போய்விடும். நிலை இல்லாதது. ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம். செல்வத்துக்கு பின்னாடி நான் போகின்ற வரை செல்வம் என்னை மிரட்டிக் கொண்டே இருக்கிறது. செல்வங்கள் எனக்கு வசப்படுவது இல்லை. அதே போல அஷ்ட அஷ்ட லக்ஷணானி ஆயுஹு ஆரோக்கியம் அபிவிருத்தி புத்திரஹா பௌத்ரஹா தன கனக விஜய சாந்தி கீர்த்தி, இந்த 8ம் நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் நமக்கு வருவது இல்லை, வந்தாலும் நிற்பது இல்லை. அது நம்மை விட்டு ஓடிக்கொண்டேதான் இருக்கு. நம்முடைய பிடிமானத்துக்குள்ளே வருவதே இல்லை. ஆனா நமக்கு ஆசை என்னடான்னா, இதெல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு இதோட வாழ்வதுதான் சௌபாகியமான வாழ்க்கை, தன்யவான் நாங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இவர்கள் எதுவும், ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தையை போல, விஷ்ணோஹோ அனுஜான், விஷ்ணுவுக்கு கூட பிறந்தவளாக இருக்கக்கூடிய மாயாதேவி அண்ணாவைத்தானே பின்பற்றுவாள், அல்லது தன்னுடைய சொரூபத்தை தானே சுபாவம் பின்பற்ற முடியும். நம்ம கூட வர முடியும். அப்படியே நம்ம கூட வந்தாலும் நாம என்ன பண்ணணும் தெரியல. அதை வைத்துக்கொண்டு பகவானுடைய சக்தியானது நம்மிடம் கொடுக்கப்பட்டால் என்ன செய்யணும் தெரியலையே நமக்கு. அதை வைத்துக்கொண்டு முதல் செய்தி, அஷ்ட ஆயுதமாக இருக்கக்கூடிய செல்வங்கள் நம் பிடிமானத்துக்குள்ளே வருமா என்றால் வராது. நாம் அதை பிடித்து எப்படியாவது நம் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடலாமா என்றால் முடியாது. சரி, நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத ஒன்றை அழித்து விடலாமா? அதுவும் முடியாது. அதனால தானே என்னை கொள்ளுவதனாலே உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, என்னை கொள்வதனால உனக்கு ஒரு லாபமும் இல்லை. காரணம், உன்னை கொள்வதற்கு ஏற்கனவே ஒருத்தன் வந்து விட்டான். இப்ப நமக்கு யாராவது இந்த அஷ்டலட்சுமிக்கு தடை செய்வதாக இருந்தால் அவர்களை கொள்வதனாலே நமக்கு பிரயோஜனமாடான்னா, ஒருவரை அழித்தால் இன்னொருத்தன் வருவான், ஒருவனை அழித்தால் இன்னொருத்தன் வருவான், ஒரு செல்வத்தை அழித்தால் இன்னொரு செல்வம், எல்லா வகையிலும் நமக்கு தடை செய்யக்கூடிய நம்மை அந்த நம்முடைய இறப்புக்கு ஏற்கனவே முடிவு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்க,
அதனால சொல்லுவார் அல்லவா, எய்தவன் இருக்க அம்பை நோவானே. அழகான ஒரு பழமொழி. எய்தவன் இருக்க அம்பை நோவானே என்றால், எய்தவன் இறைவன் என்றால், எய்தவன் இறைவனா நாம் ஒன்னே இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய கர்ம வினை இருக்க அம்பை நோவானே. அம்பு வெறும் நிமித்தம் தான். நாம் இப்ப அனுபவிக்கக்கூடிய இந்த அம்பை போன்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வெறும் கருவிதானே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் நாம் செய்த கர்ம வினை. அது ஏற்கனவே நமக்கு முடிவு செய்து விட்டது. நம்மை எந்தெந்த காலத்திலே எப்படி எப்படி வாழ வேண்டும், எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்கக்கூடாது. இப்படித்தான் என்னுடைய மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் தடுக்க முடியாது. இப்படித்தான் எனக்கு பிறப்பு வர வேண்டும் என்று சொன்னால் யாரும் தடுக்க முடியாது. நான் ஆயுதங்களை போல் இருக்கக்கூடிய செல்வங்களுக்கு பின்னாடி போன பிரகிருத்தியினுடைய சுபாவம் சத்துவகுணத்தின் மூலமாக அதற்குண்டான செல்வம், ரஜோகுணத்தின் மூலமாக அதற்கு உண்டான செல்வம், தமோ குணத்தின் மூலமாக அதற்குண்டான செல்வத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது நம் பிடிமானத்துக்குள்ளே வருகின்றதா? நாம் அதை பிடித்து நம்முடையதா ஆக்கிக் கொள்ளலாமா? அது நம்மை அந்தக்கிருத் இறப்பிலிருந்து காப்பாற்றி விடுமா? இது முதல் செய்தி. நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் அது இறைவனுடைய சக்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே அது இறைவனை நோக்கித்தான் போகுமே தவிர நம்முடன் அது இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய மனதோட நமக்கு ஒரு போராட்டமாவே இருப்பதற்கு காரணம், நாம நம்முடைய மனதை நம்முடைய வசப்படுத்தி விடலாம்னு நினைக்கிறோம். நம்முடைய சுயநலத்திற்கு ஏற்ப அதை வசப்படுத்தி விடலாம்னு நினைக்கிறோம். அது ஒரு 10 அடி தள்ளியே தான் இருக்கு. காரணம், அது இறைவனுடைய ஆயுதம். அது இறைவனுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நமக்காக வேலை செய்யாது. எதுவரை இந்த ஞானம் புரியாமல் இருக்கிறதோ அதுவரை இந்த அகங்காரியாக இருக்கக்கூடிய, மூடனாக இருக்கக்கூடிய, அழகான வார்த்தையை போட்டால் அல்லவா, மந்தகா, அழகான சொல். ஏ மூடனே, தமோகுணத்தின் மூலமாக ரஜோகுணத்தை வைத்துக்கொண்டு தேகத்தை ஆத்மா என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூடனே, உன்னுடைய இறப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டுடாப்பா. ஆகையினாலே என்னை கொள்வதனாலே உன்னுடைய இறப்பை நீ தள்ளி போடலாம் நினைக்கிறாயா? இறப்பிலிருந்து நீ வெற்றி விட்டு விடலாம் நினைக்கின்றாயா? இறப்பு வராமல் உன்னை காப்பாற்றிக் கொள்ளாமல் நினைக்கின்றாயா? ஏற்கனவே உன்னுடைய இறப்பு எழுதப்பட்டு விட்டது. காரணம் நீதான். உன்னுடைய அறியாமையும் அறியாமையினாலே வந்திருக்கக்கூடிய அகங்காரமும் தான் உன்னுடைய பிறப்பு இறப்பை தீர்மானித்திருக்கிறதே தவிர வேற எந்த ஒன்றும் இல்லை, வேற யாரும் இல்லை. இந்த அறியாமையும் அகங்காரமும் உன்னை விட்டு போக வேண்டுமானால் ஏற்கனவே உன்னை அந்தக்கிருத் உன்னை முடிவு எழுதுவதற்காக ஒருத்தன் வந்திருக்கிறான் அல்லவா, அவன் எங்கோ பிறந்திருக்கிறான் அல்லவா, அவனை தேடி கண்டுபிடி. முடிந்தால் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை அடை, அல்லது முடிந்தால் அவனை கொள். இதுல 2வது செய்தி என்னவென்றால், ஒரு தாயாக வந்து ஒரு குழந்தைக்கு உபதேசம் செய்வதை போல செய்கிறாள். அப்பா, நீ வந்து மோட்சம் அடைய வந்திருக்கிறாய். ஆகையினாலே இந்த உலகத்து விஷயத்தை நீ நாடி போவதனாலே அது உனக்கு ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காதுடாப்பா. நீ திரும்ப திரும்ப எவ்வளவுதான் விஷயங்களை நோக்கி போனாலும், விஷயங்களை அடைந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை, திருப்தியை, முழுமையை கொடுக்க போவதில்லை.
ஆகையினாலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அழிவற்றவனாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி போ, நீயும் அழிவற்றவனாக ஆகிவிடுவார். உண்மையான தாய் தகப்பன் என்றால் இதை சொல்லணும். நம்முடைய உண்மையான தாய் தகப்பன் அப்பா அம்மா சாக்ஷாத் நாராயணன் தானே, லக்ஷ்மி தானே. அதனால இந்த செய்தியை கம்சனுக்கு கொடுக்கிறாள். உன்னை கொல்லக்கூடியவன் ஏற்கனவே பிறந்து விட்டான், அவன் எங்கே இருக்கிறான் எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், அதை கூட நீயே தேடு கண்டுபிடி. உனக்கு உண்மையிலேயே நாட்டம் இருந்தால், அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும்ங்கிற நாட்டம் இருந்தால், ஏன்னா இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டா இப்ப அந்த முயற்சியும் விட்டுருவான். இங்கதான் இருக்கார் அப்படின்னா போச்சு. பாருங்கள், யாராவது ஒருத்தர் அவருடைய இந்த அஷ்ட சித்திகள் ஏதாவது சித்தியை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வை கொடுக்கிறாருன்னா, இந்த ஆட்டு முதல்கள் கூட பின்னாடியே ஓடிடுது பாருங்கள். அவர்தான் கடவுள் என்பதா வைத்து. அதே போல இறைவன் இங்கதான் இருக்கார் அப்படின்னு சொல்லி விட்டா இவன் தேடுதலையே நிறுத்திடுவான். அங்கதான் இருக்கார், மெதுவாவே பார்த்துக்கலாம், இப்ப என்ன அவசரம் எங்கே இருக்கிறார் என்பதை சொல்லாமல் எங்கோ பிறந்திருக்கிறார். ஒருவேளை இவன் அறிவு தேடுதல் உள்ளவனாக இருந்தால் அம்பாள்கிட்ட கேட்டிருப்பான், எங்கோ பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறாயே, எங்கே பிறந்திருக்கிறான் சொல்லேன், எந்த ரூபத்திலே பிறந்திருக்கிறான் சொல்லேன், என்னால் அவனை அடைய முடியுமா என்று சொல்லேன், நான் அவனை எப்படியாவது பார்க்க ஆசைப்படுகிறேன், அவனை கொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன் கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வழியே இல்லை. எங்கோ பிறந்திருக்கிறான் அப்பா, முடிந்தால் அவனை தேடி அடை, உனக்காக அவன் ஏற்கனவே பிறந்தாகிவிட்டது, ஆகையினாலே இனிமேல் குழந்தையை கொள்ளாதே. இது இரண்டாவது செய்தி என்னவென்றால், நமக்கு பிறப்பு இறப்பு என்பது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றாலும் இல்லை, யாராலும் இல்லை. வியாதியால் வருகிறதா, வயோதிகத்தினால் வருகிறதா, மற்றவர்கள் நம்மை ஆயுதத்தினால் கொல்லுவதனால் வருகிறதா, அல்லது நமக்கு பஞ்சபூதங்களால் வருகின்றதா? இறப்பு என்பது யாராலும் ஏற்படுவது இல்லை. அது முழுக்க முழுக்க நம்முடைய கர்ம வினையினால் வரக்கூடியது. அந்த முடிவை எழுதியதே நாம தான். அறியாமையினாலும் அகங்காரத்தினாலும் நாம தான் நமக்கு எப்படி ஜனனம் வர வேண்டும், எப்படி மரணம் வர வேண்டும், எப்படி உறவு முறைகள் வர வேண்டும், எவ்வளவு அறிவு வர வேண்டும், எவ்வளவு செல்வங்கள் வர வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நான் தான் எழுதிவிட்டு வந்திருக்கிறேனே தவிர எனக்காக யாரும் எதுவும் செய்வதில்லை, எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது புரிந்தது என்றால், ஏன்னா அர்ஜுனன்ட்ட இதை புரிய வைக்கிறதுக்கு பகவான் அவ்வளோ பிரயத்தனப்படுறார். 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல ரொம்ப பிரயத்தனப்படுறார் கீதையில. இவன் யாரை குறித்து துவண்டு போய் அம்பையும் வில்லையும் கீழே போட்டுவிட்டு சண்டை போட மாட்டேங்கிற மனநிலையில இருக்கிறானோ அவன்கிட்ட பகவான் காட்டுறார், நீ யாரை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறாயோ எல்லோரையும் பார், என்னுடைய வாயிலே எல்லோரும் இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை பாருங்க. ஒவ்வொருவரும் விராட் ரூபத்தை பார்க்கிறான், பற்களுக்கு இடையிலே எல்லாரும் இறந்து கிடக்கூடிய காட்சியை பார்க்கிறான். அப்போ பகவான் இவனுக்கு ஆச்சரியம் வருது, இது எப்படி நடக்கிறது நான் கிருஷ்ணான்னா? இப்போ பகவான் சொல்றார், அவரவர்களுடைய முடிவை ஏற்கனவேயே தேடிக்கொண்டு விட்டார்கள், அதுதான் நடந்திருக்கிறது. நீயோ நானோ காரணம் அல்லடா அர்ஜுனா, நீ வெறும்னு நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி.
இந்த ஒரு செய்தி நமக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சுக்கோமே. ஏன்னா இவ்வளவு சுலபத்தில் நாம் அதை ஏற்றுக்கவே மாட்டோம். ஆனால் அதான் உண்மை. இந்த ஒரு செய்தி நமக்கு புரிந்தது என்றால் முதல்ல நம்ம இடத்திலிருந்து அந்த மரண பயம் என்பது போயிடும். கூட்டுமை பண்ணால் என்ன? மரண பயம் இருக்கிற வரை ஆத்மார்த்தமான பிரேமை பக்தியானது இறைவனிடத்துல வரவே வராது. பெரிய தடை இந்த பயம். பயத்துக்கு காரணம் என்னடான்னா காமம். எப்படியாவது நான் வாழ்ந்து விட வேண்டும், இன்னும் எப்படியாவது கொஞ்ச காலம் வாழ்ந்து விடக்கூடாதா, இந்த எண்ணம் தான். நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? இந்த பய உணர்வானது இறைவனிடத்தில் நம்மை வெகு தூரம் பிரிக்கிறது. காமத்தினுடைய விதவிதமான மாற்றங்கள் தான் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகள். எப்பொழுது நமக்கு இந்த ஞானம் ஆழமாக உள்ள போகிறதோ, எந்த ஞானம்? ஏற்கனவேயே என்னுடைய முடிவை நான் எழுதிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ஆயனாலே என்னுடைய முடிவானது இந்த பஞ்சபூதங்களினாலோ, மனிதர்களினாலோ, விலங்குகளினாலோ, உணவுகளினாலோ, அரசனாலோ, இறைவனாலோ, யாராலும் என்னுடைய மரணம் எழுதப்பட்டதல்ல, சம்பவிக்காது. அது ஏற்கனவேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது. இருக்கட்டுமே. அதனால என்னடான்னா, இப்ப நமக்கு இந்த அறிவு புரியாததுனாலதான் நம்முடைய நேரத்தை முழுக்க செல்வத்தை சேர்ப்பதிலும், அதை காப்பாற்றுவதிலும், அதை முறையாக சேமித்து வைப்பதிலும், அதை எப்படி பங்கிட்டு கொடுக்கலாம் என்பதை பற்றின சிந்தனை முழுக்க அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அதை பற்றின சிந்தனை, அதை பற்றின கவலை, அதை பற்றின பயம் செல்வம்னா நீங்க எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆரோக்கிய செல்வத்திலிருந்து ஆரம்பித்து புத்திர, பௌத்திர, கலத்திர, தேக, கேக, அஸ்வ, கஜ, ஐஸ்வர்ய எல்லாத்தையும் இது என்னை காப்பாற்றி விடாதா? அது என்னை காப்பாற்றி விடாதா? இந்த தேக ஆரோக்கியம் என்னை காப்பாற்றி விடாதா? யோக அபியாசம் என்னை காப்பாற்றி விடாதா? எதற்கு உன்னை காப்பாற்றணும்? காப்பாற்றி என்ன பண்ண போகிறாய் உன்னை? அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுக்க அனாத்மாவுடைய சிந்தனையே போய்கொண்டிருந்தால் எப்பொழுதுதான் நான் ஆத்மாவை நினைக்கப் போகிறேன்? ஆத்மாவை நினைப்பது எனக்கு அப்ப எங்கிருந்து நேரம்? ஒரு தாயாக இருந்து சொல்லுகிறாள், அடை முட்டாளே, அடை மந்த மதி மூடனே, நீ என்னை குறித்தோ, தன்னையே சேர்த்துக்கிறாள், நீ என்னை பிடிக்கவே முடியாதாப்பா, காரணம் நான் அனாத்மா. என்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒன்றும் நன்மையை கொடுக்காது. என்னை போல உள்ள வஸ்துக்களை நீ கைப்பற்றுவதனாலே உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால உனக்கு எவ்வகையிலும் உனக்கு நன்மை ஏற்படாது. நீ எல்லோரையும் அழிக்கலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. நீ அடைய வேண்டிய பொருள் ஏற்கனவே இருக்கிறது. சதேவ சோம்யா இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்ம. அது ஏற்கனவே இருக்கப்பா, அது பிறந்திருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நீ அதையல்லவா தேடி அடைய வேண்டும். அப்போ என்ன அழகான செய்தி பாருங்கள். சித்த வஸ்து, சாத்திய வஸ்து.
சித்த வஸ்து என்பது ஏற்கனவேயே இருக்கின்ற வஸ்து. நீ அடைய வேண்டிய பொருள் ஏற்கனவேயே இருக்கு, ஏற்கனவேயே பிறந்திருக்கு. ஆனால் நீ சாத்தியம் அடைய வேண்டியதை குறித்து நீ வருத்தப்படுகிறாய், கவலை கொள்கிறாய், பயம் கொள்கிறாய், கோபம் கொள்கிறாய், அழுகை கொள்கிறாய். அதெல்லாம் சாத்தியம். அடைய வேண்டியவை. நீ அடைய வேண்டிய ஒன்றை அடைவதினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடைய வேண்டியவை நீ அடைய வேண்டியவை அடைய வேண்டியவை நீ எதெல்லாம் சொல்கிறாயோ அதை அடைவதினால் உன்னுடைய மரணமானது உன்னை விட்டு போய்விடுமா? நீ அடைய வேண்டியவற்றை அடைந்து விட்டால் உன்னை காப்பாற்றி விடுமா மரணம்? இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன் மாநகருளானே. எந்த ஒன்றா இருக்கட்டும், நீ எதை அடையணும் சொல்லுகிறாயோ அதை அடைவதினால் கிஞ்சித் பிரயோஜனம் நாஸ்தி. கிஞ்சித், கொஞ்சம் கூட உனக்கு பிரயோஜனம் இல்லப்பா. எதற்கு? உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அவைகளால் அருகதை இல்லை. யார் சொல்றது? யாரு? எதற்கு பின்னாடி ஓடுறோமோ அந்த அஷ்டலட்சுமி சொல்லுகிறாள், தாயாக வந்து சொல்லுகிறாள். என்னை கொல்லுவதனால் பிரயோஜனம் இல்லை. காரணம், என்னை கொல்ல முடியாது. நான் பிறந்து கொண்டே இருப்பேன். காரணம், மனம் முக்குணத்தினால் தோன்றிக்கொண்டே இருக்கும், வாசனையினால் தோன்றிக்கொண்டே இருக்கும். வாசனை அழியாத வரை என்னை அழித்தல் என்பது நடக்காத காரியம். நீ வாசனைகளை அழிக்காத வரை மனதை உன்னால் கைப்பற்ற முடியாது. மனதை உன்னால் கைப்பற்ற முடியாத போது எங்கிருந்து நீ பரமாத்மாவை நினைத்து பார்ப்பது? நாம என்ன நினைச்சுக்கிறோம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, சொல்றாருங்க, பாகவத்துல வருகிறது, எல்லாமே வருகிறது. வேத உச்சாரணங்களை எல்லாம் செய்து விட்டால் இறைவனே நம்மள்ட்ட வந்துட்ட மாதிரி நினைச்சுக்கிறோம். நாம் இலக்கணங்களை எல்லாம் தெளிவாக உச்சரித்து விட்டால், பேசிவிட்டால் இறைவனே நம்மள்ட்ட வந்துட்ட மாதிரி நினைச்சுக்கிறோம். பகவான் சொல்றார், வேதங்கள் ஓதுவதினால், இலக்கணங்களை தெளிவாக கற்று உணர்வதினால், அத்தியனங்கள் செய்வதினால், யஜ்ஞம் தானம் தவம் இயற்றுவதினால், உபாசனைகள் செய்வதினால் என்ன அடையவே முடியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப பகவான் பக்கத்துல இருக்கும். வாசனைகள் அழியாத வரை, இதெல்லாம் வாசனா வரக்கூடியவை. சாஸ்திர வாசனா, லோக வாசனா, தேக வாசனா, இந்த மூன்றுல இருந்து வரக்கூடியதான் கர்மங்கள். இந்த மூன்று வாசனைகளும் அழிந்தால்தான் மனதை முதல்ல பிடிக்க முடியும். மனதை பிடித்தால்தான் பரமாத்மாவை பிடிக்க முடியும். அதனால்தான் இந்த வாசனைகளை எல்லாம் அழிவதற்குத்தான் ஒவ்வொரு வாசனைகளையா அனுப்புறான். இப்போ கதை புரிகிறதா உங்களுக்கு? பூத்தனாலிருந்து ஆரம்பித்து பூத்தனா, சகடாசுரன், பகாசுரன், அகாசுரன், யார் இந்த அசுரன் எல்லாம்?
ஏன்னா அந்த கதை சொல்லியே மழுங்கடிச்சு நம்மள ஒவ்வொரு அசுரனையா கொன்றாராம் கிருஷ்ணன். வேற வேலையே இல்லையா அந்த கிருஷ்ணனுக்கு? யார் அந்த அசுரன்? இந்த 3 குணத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் அசுர சுபாவம் படைத்ததாக இருக்கிறது. அது முழுமையாக இறைவனிடத்திலே போய் புனிதம் அடைந்தால்தான், வாசனைகள் முழுக்க மனதிலிருந்து நீங்கினால்தான் மனது பக்கத்துல வருவோம். முதல்ல மனதுக்கு வந்தால்தான் அந்த மனதுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நாராயணனை நான் கைப்பற்ற முடியும். எவ்வளவு அழகா சொல்லுகிறாள் பாருங்க இல்லையாப்பா. அவன் நெருக்கி ஏற்கனவே பிறந்துட்டான்ப்பா, நீ அவனை எங்களை போன்றிருக்கக்கூடிய குணங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நாம ரூபத்திலே போய் தேடாதே. உலகத்திடத்திலே போய் தேடாதே. நீ அப்படி தேடுவதனால் உன்னுடைய ஜனன மரணம் நிற்கப் போவது இல்லை. நம்ம அதுல தேடிட்டு இருக்கோம். போய் சப்தத்தின் மூலமாக தேடுகிறேன், கீர்த்தனங்களின் மூலமாக போய் தேடுகிறேன், ஸ்லோகங்களின் மூலமாக போய் தேடுகிறேன், செயலின் மூலமாக போய் தேடுகிறேன், தவம் தானத்தின் மூலமாக போய் தேடுகிறேன், உபாசனையின் மூலமாக போய் தேடுகிறேன். அது தேட வேண்டிய பொருள் இல்லையே, அது ஏற்கனவே இருக்கின்ற பொருள், சித்த வஸ்து, அடைந்த பொருள், என்னுடனே இருக்கின்ற பொருள். அது எதுக்கு நான் போய் வெளியில போய் தேடணும்? என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேனே, என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரேல், என்னுள்ளே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அது எந்த செயல்களாலும் அடையப்பட வேண்டியவை அல்ல, அது ஏற்கனவே இருக்கின்ற பொருள். அதை உணரவிடாமல் செய்வதுதான் இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள். இந்த வாசனைகளை முழுமையாக அழித்தால் தான். அதனால் தான் கம்சன் தன்னை முழுமையாக பரமாத்மாவிடத்திலே கொண்டு கொடுத்துட்டான்னு போன வாரம் பார்த்தோம். உங்க மனசுல கேள்வியெல்லாம் வந்திருக்கலாம். இப்பேற்பட்ட அசுரன் குழந்தைகளை எல்லாம் கொன்றவன், அம்மா அப்பாவை சிறையிலே தள்ளியவன், தங்கைக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தவன் எப்படி மோட்சத்தை அடைந்தான்னு கேட்கலாம். அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம சுக்கிருதத்துல என்ன இருக்கோ அதை அனுபவிக்கத்தானே வந்திருக்கும். அந்தந்த வாசனைகள் முழுமையாக நீங்கும் போது அந்த ஜீவன் புனிதமானவனாகவோ அசுரனாகவோ வெளிப்படுகிறான். அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம சுக்கிருதம். இவனும் ஏற்கனவேயே பூர்வத்தில் ரொம்ப புனிதமானவனாக இருந்தவன் தான். சாபத்தின் காரணத்தினாலே இந்த பிறவியை அடைந்து கிருஷ்ணனால் உனக்கு மோட்சம் என்று கேட்டு சொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப அவனுடைய சிந்தனை முழுக்க எங்க போகிறது? கிருஷ்ணனிடத்திலே போகிறது, சித்த வஸ்துவிடத்திலே போகிறது, சாத்திய வஸ்துவிடத்திலே போகவில்லை. சித்த வஸ்துவிடத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் தடையாக இருப்பது மனம். அந்த மனமானது முழுமையாக வாசனை எல்லாம் இல்லாது போனால், வாசனா பெரும் தடை, 3 வாசனைகளும் பெரும் தடை. இருந்து போட்டுமே சாஸ்திர வாசனை மட்டும் வச்சுக்கிறோமே, எந்த வாசனையும் இருக்கக்கூடாது. லோகானுவர்த்தனம் தியக்த்வா தியக்த்வா தேகானுவர்த்தனம் சாஸ்திரானுவர்த்தனம் தியக்த்வா ஸ்வ அத்தியாசாபனயம். ஒரு தாயாக இருந்து 2வது கருத்தை சொல்கிறாள். ஏற்கனவே அது பிறந்திருக்கிறாப்பா அப்படின்னா அர்த்தம் அது ஏற்கனவே இருக்கிற பொருள்.
அது தோன்றி மறையக்கூடிய பொருள் அல்ல. சுபாவத்தை போல சுபாவமானது தோன்றி மறையக்கூடியது, நிலை இல்லாது மின்னலை போல நீ அதை பிடித்து எப்படியாவது அழித்து விடலாம் என்று பார்த்தால் உன்னால் அழிக்க முடியாது. காரணம், அது பிறக்கும், அது அழியும், அது மின்னலை போல வந்து விட்டு போகும். அதையும் உன்னால் அழிக்க முடியாது. அதையும் உன்னால் அழிக்க முடியாத போது எப்படி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பரமாத்மாவை உன்னால் நெருங்க முடியும்? உனக்கு உண்மையிலேயே சத்ருவாக நீ இறைவனை நினைத்தால் பிரகிருத்தியை விட்டுருப்பா. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு பிரகிருதி நன்மையை செய்யலன்னு தெரிந்து விட்டது. பிரகிருத்தியானது உனக்கு பயத்துக்கு காரணமா இருக்கு. உனக்கு பயம் வேண்டாம், அப்படிதானே? பிரகிருதி உனக்கு பயத்தை கொடுத்திருக்கு. பிரகிருத்தினால் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு பயத்தை கொடுத்திருக்கு. அறிவால் பயம், உணர்வால் பயம், உடலால் பயம். உனக்கு பயமற்ற தன்மை வேண்டுமானால் அறிவை கடந்து போ, உணர்வை கடந்து போ, உடலை கடந்து போ, இறைவனை பிடி. மாறாதிருக்கின்ற அந்த பரமாத்மாவை பிடி. அதெல்லாம் சொல்லல, எங்கோ பிறந்திருக்கிறான், அவ்வளவுதான். நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அவன் உனக்கு முடிவை எழுதிவிட்டான். அவன் எங்கோ பிறந்திருக்கிறான், ஏற்கனவேயே பிறந்திருக்கிறான். மூன்றாவது, இவனுக்கு ஏன் இந்த செய்தியை சொல்லணும்? கம்சனுக்கு ஏன் இந்த செய்தியை சொல்லணும்? வந்தால் முடிந்தால் இவளே அழிச்சுட்டு போயிருக்கலாம் அல்லவா? பராசக்தி தானே, இவளே ஆயுதத்தால் அவனை கொண்டு இருக்கலாம் அல்லவா? அல்லது எனக்கு நான் எல்லா பலத்தையும் தரேன்பா, வைத்துக் கொண்டு ஆட்சி புரின்னு சொல்லிருக்கலாம் அல்லவா? அல்லது இங்குதான் நீ தேடக்கூடிய நபர் இருக்கார், போய் பாருன்னு சொல்லிருக்கலாம் அல்லவா? ஏன் அவள் இதெல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு முடிவு எழுதக்கூடிய ஒருவன் ஏற்கனவே பிறந்து விட்டான், எங்கோ பிறந்திருக்கிறான் ஏன் சொல்லணும்? கம்சனுக்கு தேவை சுபாவத்திலிருந்து வரக்கூடிய, மூன்று குணத்திலிருந்து வரக்கூடிய சாஸ்திர ஞானமோ அல்லது சாஸ்திர வாசனையோ அல்லது லோக வாசனையோ, மனதிலிருந்து வரக்கூடிய லோக வாசனையோ அல்லது தேகத்திலிருந்து வரக்கூடிய தேக வாசனையோ உனக்கு தேவையில்லை. அப்ப அவனுக்கு தேவையில்லைன்னா இந்த மூன்றும் போவதற்கு உண்டான சாதனங்களும் தேவையில்லை. தேக வாசனை போவதற்கு கர்மயோகம், லோக வாசனை போவதற்கு பக்தி யோகம், சாஸ்திர வாசனை போவதற்கு ஞான யோகம் தேவையில்லை. தேக வாசனை போவதற்கு யஜ்ஞதான தபஸ், லோக வாசனை போவதற்கு உபாசனா ஜபம் மௌனம் கீர்த்தனங்கள் பஜனை பாடல்கள் ஸ்லோகங்கள், இதெல்லாம் லோக வாசனை போவதற்கு. சாஸ்திர வாசனை போவதற்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லாத போது எந்த ஆசிரமும் தேவையில்லை, எந்த ஜாதியும் தேவையில்லை. இதெல்லாம் இதுல இருந்து வரக்கூடியதுதான். சாமானிய தர்மா, விசேஷ தர்மா, இது எதுவும் தேவையில்லை அவனுக்கு. இப்போ அவனுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அவன் தேடுவது நாராயணனை, அடைய ஆசைப்படுவது நாராயணனை. இதை உணர்ந்து கொண்ட அம்பாள் நேரடியாக நீ தேடக்கூடிய பொருள் இங்கதான் இருக்குன்னு சொல்லாமல் தேடி கண்டுபிடிப்பா.
தேடி கண்டுபிடின்னு சொல்லிவிட்டு அவன் எங்கோ பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். நாமும் போவோம். என்ன நடந்தது சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.